இல்லை இப்போதானே நீங்கள் பார்க்கறதுக்கு பிள்ளைகமாக இருக்கிறீங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்லைகமாக இருந்தீங்க பார்த்துக்கங்க. இல்லை கருவேம்பேலு கடையில் பாலுக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கேல, ஒழுங்கு மரியாதையாக பாலை வாங்கி ஊற்றிவிட்டு சிந்தாமல் கொந்தாமல் கொண்டு போய் கொடுக்கணும். நோகாமல் என்னல கடையில் 6 லிட்டர் பால் வச்சுருக்கேன். ஒரு பானைக்கு ஒரு 3 லிட்டர் ஊற்றிக்கங்க. உன் பானைக்கு 3 லிட்டர் ஊற்றிக்கல குட்டிக்குருவாயா. பாட்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சிந்தாமல் நோங்காமல் கொண்டு போகணும். என்ன இல்லை பேசிக்கிட்டு இருக்கே, என்ன திரு முழிக்கிறீங்க? பால் கூட எடுக்க தெரியுமா தெரியாதால கிளவிய? அதெல்லாம் எனக்கு எடுக்க தெரியும், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கெட்டப்பில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லு முத. இல்லை சாமிக்குன்னு இந்த இதை போட்டிருக்கீங்களே, அப்புறம் என்ன அழகாக இருக்கே இல்லையான்னு கேட்டுக்கிட்டு எல்லாமே அம்சமாக இருக்குதுல்ல. இதை போட தான் நீங்கள் 2 பேர் லட்சணமாக இருக்கிறீங்க பார்த்துக்கங்க. முன்னாடி பாண்ட பயலுக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தீங்க மூக்கை வடி விட்டுவிட்டு, இப்போ என்ன மூக்கு மட்டும் வளைஞ்சிக்கிட்டே கிடக்குது பார்த்துக்க. அதை கொஞ்சம் தொடச்சத்தான் என்னல உன் கச்சி போச்சு, அப்பப்போ தொடச்சி விட வேண்டியதானே. எந்த டாக்டர் போனாலும் உனக்கு மூக்கு ஒழுகுது மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. என்னதான் மணி தொடக்கிறது எனக்கும் தெரியல பார்த்துக்க. ஊரில் இருக்க பார்க்குறவங்க பூரா சொல்லிவிட்டாளுங்க, உன் பேரனுக்கு மூக்கத்தோடன்னு சொல்லிவிட்டாளுங்க பார்த்துக்க. கீழே அதை விடு, எனக்கு எப்படி இருக்குது இந்த ஷூட்டு? பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கே சொல்லு. புஷ்பா படத்தில் வர புஷ்பா மாதிரி இல்லை இல்லை போதில் மணியாச்சு, எது பீத்திக்கிட்டு இருக்காம போங்கள, போய் அதை பார்த்துட்டு வாங்க போங்க. என்ன எங்கள் அப்பத்தா 6 லிட்டர் பாலுக்கு காசு கொடுத்துட்டு போச்சாம்ல. 6 லிட்டர் பால்லாம் வேணாம், 1 லிட்டர் இந்த பானையில் ஊற்றி வச்சுவிட்டு மிச்சம் இருக்க காசுலாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. என்ன எங்கள் அப்பத்தா சொல்லிருச்சு வேணாம்னு. என்னது வேணாம் சொல்லி பிடிச்சா? ஏண்டா இப்போ வரைக்குமே தெளிவாக அடிச்சு சொல்லிட்டு போதே 6 லிட்டர் பாலையும் வாங்கி பானையில் ஆள் கொஞ்சம் ஊற்றி விட்ருங்கன்னு நீங்கள் என்ன எப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் அப்பத்தா விவரமான ஆள் முன்னாடியே சொல்லிட்டு போயிருச்சு, இந்த பயல்களை இப்படி பண்ணுற பயலுக்கு தான், அதனால் என்ன சொன்னாலும் நம்பாதீங்கன்னு. ஐயோ அப்படியா சொல்லிட்டு போச்சு? பரவாயில்ல, நீ ஒரு லிட்டர் ஊற்றிட்டு மிச்ச காசு எங்களுக்கு கொடுத்துரு, நாங்கள் செலவுக்கு வைக்கணும்ல. அந்த பாட்டி அப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம். செலவுக்கு கையில் காசு இல்லாத கொடுத்துட்டு நாங்கள் செலவுக்கு வச்சுக்கிறோம். 1 லிட்டர் ஊற்றுனா பத்தாதா? இந்த பாருங்களேன், வேணா இருங்க, உங்கள் அப்பத்தாட்ட போயிட்டு வரேன், போய் அங்கே என்ன சொல்லுதோ அதுபடி செஞ்சுட்டு வரேன். பொறுங்க போய் பார்த்துட்டு வரேன். ஐயா அதெல்லாம் வேணாம், நீ பாலை ஊற்றி நாங்கள் போகிறோம். சொன்ன மாதிரியே 6 லிட்டர் ஊற்றி வைன்னு நாங்கள் கிளம்புறோன்னே. பாருங்க எல்லாரும் மனசுலையும் நல்லதே நினைச்சிட்டு இந்த பால் கொடுத்து தூக்குங்க. இந்த கிராமம் முழுக்க நல்லா செழிச்சு இருக்கணும்னு நினைச்சுக்கங்க, புரியுதா? அது மட்டும் இல்ல, அங்க போய் சுத்திட்டு வந்துட்டு திரும்பி ஆத்தாக்கு பாலை ஊத்தி போடணும். என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பாலை சிந்தாம கொண்டு வாங்கம்மா. பாலையில எங்கிட்ட கொட்டிக்கிடாதீங்க. என்ன ஆத்தா வந்திருக்கே, ஆத்தாக்கு பால் கூட எடுங்கடா, பால் கூட எடுங்க ஆத்தாக்கு. அடினே கோதாவரி அக்காக்கு சாமி வந்துருச்சு பாரு, கையை பிடி, அப்புறம் பால் கூட தட்டி விட்டுற போதுனே. போ இந்த மாதிரி சாமி வந்தவங்களாம் அவங்கள அறியாம ஆடிக்கிட்டு இருப்பாங்க. போனே முத. ஆத்தா உனக்கு தானே பால் கூட எடுக்க வந்திருக்கோம், அதுக்குள்ள இப்படி வந்தேன்னா என்ன ஆத்தா அர்த்தம்? இரு ஆத்தா. என்ன எடுக்கிறியாடா எருமானே? போ, இந்த ஆத்தாவை எடுக்க வந்திருக்கிறியா? ஆத்தாவா போடா, போ இங்க இருந்து. இவளுக்கு உண்மையிலே சாமி வந்துருச்சா இல்ல சாமி வந்தவ நடிச்சுக்கிட்டு இருக்காளே தெரியல. இந்த சாக்கடையை புரட்டி போட்டு அடிச்சு விட்டா, நானும் போக மாட்டேன். போ நீங்களே போய் சாமியே மலையேற்றி விடுங்கப்பா, நம்மளால முடியாது. இத்தனை நாள் இருந்த கோத்தெல்லாம் அப்படியே சாமி வந்த மாதிரி ஆக்சிடரை போட்டு என் மேல காட்டி விட்டா போல. ஆத்தா உனக்கு நாங்கள் குறை வைக்க மாட்டோம், நல்லபடியாக எல்லா கருத்தையும் செஞ்சு முடிக்கிறாத்தா. நீ இப்போ மலையேறினா தானே நாங்கள் பால் கூட எடுக்க முடியும். மலையேறிராத்தா, உங்களுக்கு தீமிதியிலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாத்தா. நீ இப்போ மலையேறு. கருவாயா ஆத்தா மலை ஏறிட்டாடா, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பால் குடத்தை தூக்கிட்டு போயிட்டு வந்துடுவோம். டக்குன்னு பால் குடம் எடுத்துட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்க்க வேணாமா, வாங்க போகலாம். எங்கேயே இவ்வளோ லேட்டு பண்ணா என்ன அர்த்தம்? சீக்கிரம் பால் கூட எடுங்க, நாளைக்கு தீ மீதி எல்லாமே இருக்குதுல்ல, எல்லாத்தையும் டக்குன்னு வைக்கணும். நம்ம சீக்கிரம் போங்கம்மா, பால் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு வாங்க, கிளம்புங்க. பாரு என்ன பண்றேன்னு, தடின்னு எப்படி பயமோத்திர மட்டும் பாரு. கருவாயா கழுத்துல என்னமோ ஊற மாதிரி இருக்குடா. ஐயோ கழுத்து என்னமோ இருக்குது பாருடா, என்னமோ நீட்டமா இருக்குது. ஐயோ வாழைக்காய் இது உளுந்துருச்சான் பாரு, சி புடலைக்காய் இது உளுந்துருக்கான் பாரு. பாடுறா சீக்கிரம் பாடுற, என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ அது புடலைக்காய் இல்ல, பாம்பே. அடியனே பாம்பு தானே அவன் கழுத்துல இருக்குது. போச்சு பா கொடுத்தது ஆட்டி போடாத, கீழே விழுந்துச்சுன்னா தெய்வ குத்தமா போயிடும். ஐயோ என்ன பண்றது தெரியலையே, என்னென்ன பண்றதுப்பா? கோதாவரியக்கா நீ தான் வீரமங்க, எப்படியாச்சும் அந்த பாம்பை நீ தான் எடுக்கணும். எடுத்து விடுக்கா, கோயிலே ஒட்டி வச்சறிவோம் ஓட்டாவ வீரமங்கன்னு சொல்லி எடுத்து விடு. ஏடா அவளை எடுக்க சொல்ற, அவளே ஒரு பயந்தா கொள்ளுடா. எப்படியாச்சும் எடுத்து விடு கருவாயா, நீ என்ன கேட்டாலும் பண்ற கருவாயா, ஏதாவது பண்ணி எடுத்து விட்டுடா. மாமா அந்த பாம்பட்டு எப்படியோ தள்ளி வந்துருமாமா, அந்த பாம்பட்டு எப்படியோ தள்ளி வா. ஐயோ அது கழுத்திலே போட்டுக்கிட்டு இருக்கிற, தள்ளி விட்டு வா மாமா. சரி இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் என்னோட திருவிழா செலவு சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் இந்த பாம்பை நான் எடுத்து விடுறேன், இல்லைன்னா எடுத்து விட மாட்டேன்ப்பா.
ஐயோ சத்தியமா எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்டா. உனக்கு சாப்பாடு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எப்படியாவது எடுத்து வச்சுக்கிறோம். பாம்பே போ போ சுச்சோ. அந்த தடியை தான் ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன போங்கிட்டது போ. வருவாயா, ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிருப்பேனா இல்லைன்னு கூட தெரியாது பாத்துக்க. நல்ல வழியா போச்சு, கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாத்தி விட்டா. சாப்பாடு செலவு திருவிழா செலவு எல்லாமே உனக்கு நானே பாத்துக்கிறேன், கவலைப்படாது. என்ன இதே மாதிரி அண்ணனுக்கு ஆபத்து வரப்பெல்லாம் கூடவே எடுத்து காப்பாத்தணும். வா போவான். ஒவ்வொரு ஆளா வந்து பாலை ஊத்துக்க, நான் முத ஊத்திக்கிறேன். ஆத்தா எனக்கு நல்லது பண்ணாத்தா, கல்யாணம் ஆகணும். அம்மா எனக்கு தீனிலாம் நிறைய கிடைக்கணுமா, அதுக்கு உதவி பண்ணு. அம்மா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அப்புறம் என்ன, பாலை எல்லாம் குடிச்சிட்டு போக வேண்டியதானே? இன்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இனி நாளைக்கு தானே பூ மீதி அழகு குத்தி எல்லாமே. அப்புறம் என்ன இன்னைக்கு வேடிக்கை பார்த்துருக்கீங்க? கிளம்புங்க. ஏடா பால் கொண்டு நாங்கள் இங்கே தான் நின்றுருக்கோம். ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பாலை கையில் ஊற்றுங்க. பிரசாதத்தை குடிச்சு விட்டு தானே போக முடியும், சும்மா போக முடியும். நாங்கள் கஷ்டப்பட்டு பால் கொண்டு எடுத்துட்டு வந்து உனக்கு ஊற்றுடுமா? நானே முடியாது, நானே குடிச்சிக்கிறேன். ஏ கருவாயா, நீ அது குர்ரா. பால் கொண்டு எடுக்கிற வரையும் நாங்கள் இங்கே தானே நின்றுட்டு இருந்தோம். பிரசாதம் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம். அந்த பாலை கொஞ்சம் கையில் ஊற்று, அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். என்னாலே முடியாது, எனக்கு தாகமா இருக்கு. நான் பாலை குடிச்சுக்கிறேன்ப்பா, என்னால முடியாது. ஏ தடியனே நீ அது கொடு. மன்னிச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி பால் எல்லாத்தையும் குடிச்சு விட்டேன். மன்னிச்சுக்கோங்கப்பா, தாகமா இருக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சு விட்டேன். அக்கா பாருங்க நானே பால் ஊத்துறேன், யாரும் கவலைப்பட வேணாம். அவங்க வாங்க வரிசையா வந்து வாங்க. இல்லை நல்லபடியாக பால் கூட எடுத்து முடிச்சிட்டிங்களா? எனக்கு பயந்துட்டே இருந்துச்சு தெரியுமா, பால் கொடுத்து எங்கிட்ட கீழே போட்டு பிடிங்களான்னு பயந்துக்கிட்டே கிடந்தில்ல நான். கிளவியே எங்களுக்குள்ள சாமி அருள் இருக்கு, நாங்களாம் அப்படி பால் கொடுத்தா கீழே போட்டுற மாட்டோம் பார்த்துக்க. நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டோம். இந்த கோணம் உள்ளே வச்சிருப்படி. இல்லை எங்கெல்லாம் ஒரு சொட்டு பாலை கூட காணா. பால் எங்களை பால் ஆர்ப்பாட்டில் கொண்டு வர வேண்டியதானே? ஒரு கடவுளே, பாலை பூரா என்ன வந்தீங்க? வீட்டில் வந்தவங்களுக்குலாம் என்னதான் பிரசாதத்தை கொடுக்குறது? ஐயப்பா அவங்க அம்மா அப்பாலாம் வருவாங்கல்ல, என்னத்தில் பிரசாதத்தை கொடுக்குறது? என்னத்தில் நீங்கள் பால் கூட எடுத்துகிட்டு வந்தீங்க? ஐயோ பால் கொண்டு வரணுமா? நாங்கள் பால் எங்களுக்கு தாகமாக இருந்துச்சுன்னு ஃபுல் பாலையும் குடிச்சு விட்டோம். நாங்கள் இன்னும் கிழிவி பண்ண முடியும்? ஓ இல்லை என்ன வேலை பண்ணாலும் வீட்டுக்கு கொஞ்சம் பிரசாதமாக எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்த தடவை எதாவது பண்ணிங்கன்னா பிரசாதமாக வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும், புரியுதா? இந்த பயல்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எப்பா என்னால் முடியல ஐயா. தடியண்ணே நைட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். என்ன இப்போ போயிட்டு வா, நைட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. சரிடா கருவாயா, முக்கியமான வேலையா இந்த எங்க கல்லறை வரைக்கும் போக வேண்டியது இருக்குடா, போயிட்டு வந்துடுறேன். என்ன என் அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள், போய் வேண்டிட்டு வந்துடுறேன். அம்மா உன் புள்ள இந்த பூலோகத்துல எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நீ எல்லாம் என்ன பேசாம போய் சேர்ந்துட்ட நிம்மதியா. நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். தினமே எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அம்மா சீக்கிரம் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. எனக்கெல்லாம் மனசு வெறுத்து போச்சு. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல தெரியுமா? எவ்வளவு வருத்தமா இருக்குது தெரியுமாமா? ஏன்னு விட்டுட்டு போன. அட கண்ணா அழுகாதப்பா. ஏன் உன்னை விட்டுட்டு நான் போயிட்டு நினைக்கிறேன். உன்னையும் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுறேன், கவலைப்படாத. ஏம்மா நீயா பேசுன? என்னம்மா என்னைய கூட்டிட்டு போறேங்கிற? நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னைய கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? அட குட்டி பையிலே, அம்மாவை நீ தானடா கேட்டுக்கிட்டு இருந்த. அம்மா விட்டுட்டு இருக்க முடியலன்னு அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டேன் பாத்துக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத ஆசா. அம்மாக்கு தினம் வந்து பிரியாணி இங்கே வாங்கி வச்சுட்டு போ, அம்மா சாப்பிட்டுக்கிறேன்னு. அம்மா என்னம்மா பயமுறுத்துற? பிரியாணிலாம் வேணுமா? தினம் பிரியாணி வாங்கி வைக்கணுமா? ஏம்மா நீ தான் உண்மையில பேசுறியா? பயமா இருக்குமா? அடே கூறுகட்ட குக்கரு, நான் தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னால இங்கே வாழ முடியலன்னா பேசாட்டு என் கூடயே வந்துரு, அம்மா உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு. அப்படி இல்லைன்னா தினம் வந்து இங்கே பிரியாணியை வாங்கி வை. ஐயோ பேயி பயந்தாங்கொழி பையன், சும்மா பயமத்துறதுக்கே பயந்துட்டு ஓடி போயிட்டேன். இதெல்லாம் என்ன ஒரு தைரியமால உழைச்ச. சரிடா கண்ணா, நீ எனக்கு இப்ப பிரியாணி வாங்கி வைக்கிறியா? நான் தான் தடியனோட அம்மா, எனக்கு பிரியாணி வாங்கி வைக்கிறியா? ஐயோ நீங்க ஏதோ தடியனோட அம்மாவா? தெரியாதனமா வம்பளுத்துட்டேன். என்னைய ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் வேணா தடியன்ட்ட மன்னிப்பு கேட்டுறேன். பேயக்கா என்னை விட்டுருக்கா.